ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கேங்க. ஏன்னா ஸ்கூல் தொடங்கிடுச்சுன்னா நம்ம எங்கேயும் போய் என்ஜாய் பண்ண முடியாதுன்றதுக்காக திடீர்னு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் அம்மா வீட்டுக்கு சாயந்தரம் தான் போனோம். போயிட்டு எல்லோரும் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலான்னு. அங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது, ப்ளூ பார்க்குன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பார்க்கும் இருக்குது. சரி, இந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம பார்க்கு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், பார்க்கலாம். இப்படி தாங்க ஜாலியாக எல்லா குட்டீஸ்லாம் சேர்ந்துட்டு போகும்போது ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ளூ பார்க் வந்தாச்சு. அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப பெரிய பார்க்லாம் இல்லை, ரொம்ப சின்ன பார்க்கு தான். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டீஸ்லாம் வந்து விளாட்றதுக்கு ஒரு குட்டி யானை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இவங்கெல்லாம் ஏறிட்டு உட்காந்துப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு யானை மேலே ஏறின மாதிரியான ஒரு ஃபீலு. உள்ளே வந்து இந்த குட்டீஸ் விளாட்ற மாதிரி சர்க்கிள் அவ்வளோதான் இருக்குதே தவிர ஊஞ்சல்லாம் இல்லைங்க. கூட தான் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாரும் பார்க்குக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அடுத்து ஸ்கூல் தொடங்கிடுச்சுன்னா வர முடியாதுன்றதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதாங்க இங்கே இருக்கிற பார்க்கு, சின்ன பார்க்கு தான். சரி, இந்த பசங்கள்லாம் போயிட்டு வரலான்னு வந்திருக்கோம். அன்பு நகரில் ப்ளூ பார்க்குன்னு ஒரு பார்க்கு, சின்ன பார்க்கு தான். நாங்கள்லாம் வந்து இங்கே ஜாலியாக வந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சரி, வெளியே எங்கேயும் போக முடியல. இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குக்கு வந்தால் இந்த குட்டீஸ்லாம் கொஞ்சம் இஷ்டமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றதுக்காக வந்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாம் இந்த சர்க்கிள்லையும் அந்த ராட்டினம் மாதிரி இருக்கிறதுலையும் உட்காந்துட்டு அவங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மழை தூடுற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மழை இல்லாமல் போயிடுச்சு. காற்று கொஞ்சம் இல்லை. காற்று இல்லாமல் கொஞ்சம் கொசு நிறையா இருக்குங்க. இப்போ கொசு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஃபுல்லாக செடி இருக்கிறனால கொஞ்சம் கொசு கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்க் வேணான்ட்டு, ஏன்னா நிறைய செடி இருக்கிறனால கொசு இருக்கிறனால வேறு ஒரு பார்க் போகலான்ட்டு நாங்கள் இங்கேருந்து வேறு பார்க் போயிருக்கோம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே கொஞ்சம் நல்லா காற்று நல்லா வரும். இது வந்து பக்கத்தில் வீடு இருக்கிறனால நமக்கு வந்து ஓப்பன் பிளேஸ் இல்லாதனால அவ்வளோவா காற்று இருக்காது. அப்புறம் கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் இவங்களை இதில் விளையாட விட்டுட்டு அடுத்த பார்க்கு போயிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம அடுத்த பார்க்குக்கு வந்தாச்சு. அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து பக்கத்தில் நடந்து போகிற அளவுக்கு தான் தூரமே தவிர ரொம்ப தூரம் கிடையாது. இது கொஞ்சம் பாருங்கள், நமக்கு நல்லா வந்து காத்தோட்டமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து கொசு இல்லைங்க. இங்கே நல்லா இருந்துச்சு. நல்லா உட்காந்துட்டு நாங்கள்லாம் பேசிட்டு உட்காந்துருந்தோம். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது தாங்க. எல்லோரும் வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க வந்து இந்த மாதிரி பார்க்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்றதுக்காக. எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. எங்கள் அம்மா அதில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களால வந்து அப்படிலாம் செய்ய முடியாது, அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரிலாம். ஏன்னா வயசானவங்க கை வலிக்கும். அதில் சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அது இப்படி தூக்கிட்டு செய்வாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது. அடுத்து நாங்கள் பார்க்கில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். வரும்போது அங்கே ஒரு எப்படின்னா பானை சட்டிலாம் செய்வாங்க பாருங்கள். அது ஒரு வீட்டில் வந்து செஞ்சு விற்கிற வீடு இருந்தது. நான் ரொம்ப நாள் இந்த மண் சட்டியில் வந்து கேடாய் மாதிரி வாங்கணுன்னு ஆசை. சரி, திடீர்னு வந்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் இங்கே வாங்கிக்கிட்டேன். நான் வந்து சின்ன சைஸ் தாங்க வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசு வாங்கலை. எனக்கு ரொம்ப பெருசு வேணான்றதுக்காக நான் சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் மண் சட்டியில் குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதுலேயே வந்து கருப்பு சட்டி கிடைக்கல எனக்கு. அம்மா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இதுலேயே கருப்பு இருக்குமே, அது இருந்தால் தாங்கன்னு கேட்டாங்க. அது அவங்க சேல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போன தடவையே நான் இவங்கக்கிட்ட வாங்கலான்னு நினச்சேன். அப்புறம் வேணான்னு சொல்லி தான் இந்த இன்னொருத்தங்க கிட்டே வாங்கும்போது, திருவிழா அப்போ வாங்கும்போது நான் வந்து வாங்கினேன். இவங்கக்கிட்ட வந்து இந்த செம்மண் கலரில் இருக்க சட்டி தாங்க இருக்குன்னாங்க. அவங்க வந்து 120 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 80 ரூபான்னு வாங்கினேன். ஏன்னா மண் சட்டியில் வந்து நம்ம வந்து கறி கிரேவிலாம் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் அதே இதுலேயே வந்து ஒரு மண் சட்டியிலேயே ஒரு பிளேட் ஒன்று வாங்கியிருக்கேன். வாழையில் வந்து நம்ம சிக்கன்லாம் மட்டன்லாம் அந்த மாதிரி வச்சா பார்க்கறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இதில் செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இது வாங்கியிருக்கேங்க. அந்த பிளேட் வந்து 35 ரூபா தான்.
சரி வாங்கலான்னு வாங்கியாச்சு. ரேஷ்மா வாங்குங்கம்மா வாங்குமான்னா வந்து இட்லியும் சட்னி சாம்பார் மீன் குழம்பு எல்லாம் இருந்துச்சு. நைட் டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்படி தாங்க அன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து நான் வந்த அன்னைக்கு இப்படி தான் போச்சு. எல்லா நாளுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் திடீர்னு தான் கிளம்பியாச்சு. சரி போயிட்டு வந்துடுவோம், ஏன்னா ஸ்கூல் தொடங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி வர முடியாது. ஏன்னா ஹோம் ஒர்க் இருக்கும், ஸ்கூலுக்கு போகணும். நம்ம வந்து இப்பயே வந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து அம்மா வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சாங்க இட்லிக்கு. அது வந்து அன்னைக்கு வச்சுருந்த சாம்பார் மீன் குழம்பு இதெல்லாம் இருந்துச்சு. மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணி தாங்க. அம்மா மாதிரி பிரியாணி என்னை கேட்டால் யாருமே அம்மா டேஸ்ட்டுக்கு வரவே வராதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நினச்சாலும் அம்மா எப்போம்மா செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேட்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு அம்மா டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க பிரியாணி. அம்மா கை தாங்க. அம்மா சாப்பாடு அதுக்கு ஈடை. நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக என்ன தான் போட்டு சமைச்சாலும் அம்மா கையில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராது. எங்கள் அம்மா பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. அம்மா மாதிரி பிரியாணி யாராலையும் ரெடி பண்ண முடியாதுங்க. அவங்க கையில் செய்கிற பிரியாணி வேறு ஒரு லெவல், வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே பாராட்டுறது எப்படின்னே தெரியாதுங்க. ஆனால் வந்து வீடியோ கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி ஆன உடனே உட்காந்து சாப்பிட்ற வேலை தான் பார்த்தோமே தவிர வீடியோ எடுக்க முடியலங்க. அதனால் சாரி, நான் உங்ககிட்ட அந்த பிரியாணியை காட்ட முடியாமல் போயிடுச்சு. பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் நான் எடுத்தனே தவிர பிரியாணி ரெடியாகி கிண்டும் போதெல்லாம் அதுக்குள்ளே நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ரொம்ப சூப்பராக செய்வாங்க. என்னதாம்மா நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டால் அம்மா வந்து சொல்கிறத கேட்டால் நம்ம போடுறது தான் அம்மாவும் போடுவாங்க. ஆனால் அவங்க பிரியாணியில் இருக்கிற டேஸ்ட்டு, அந்த கை பக்குவன்றது அது உண்மைங்க. அவங்க கையில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி என்ன தான் நான் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் அந்த பிரியாணிக்கு ஈடே ஆகாது. இப்போ பாருங்கள், தண்ணி அளவு ஊற்றுற வரைக்கும் மட்டும் வீடியோ எடுத்தாங்க. தம் போட்டு கொதித்து வந்திருக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறமா வந்து ஈவினிங் வந்து நான் தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தம்பி வீட்டில் போன தடவையே வந்துட்டு உடனே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை பாப்பாவுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம போயிடுவோம், முன்னாடியே போயிடலாம். ஏன்னா உடம்பு சரியாமல் இருக்கும்போது நம்ம யாராவது பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுவாங்க பசங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் பாப்பாவை பார்க்க நாங்கள் வந்து தம்பி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே வந்து நைட்டு வந்து தோசை, அப்புறம் வெள்ளை குருமா, கார சட்னி சாப்பிட்டோம். அடுத்த நாள் மத்தியானத்துக்கு வந்து ஸ்வீட் கார்ன்னால் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக அந்த ரைஸ் செஞ்சுட்டு சிக்கன் 65 செஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராக வெந்நீர் செஞ்சுருந்ததுங்க. இப்படி தான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு தம்பி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.